Hello friends, welcome to ARK Diaries. வேலூர்ல இருக்கக்கூடிய ஷா கஸ்டம் பெயிண்ட் ஷாப் தாங்க வந்திருக்கோம். 1986 விண்டேஜ் பென்ஸை பார்த்தீங்கன்னா வித்தின் 5 டேஸ்க்குள்ள ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஒர்க்லேருந்து ஸ்ட்ரிப் டவுன் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விண்டேஜ் காரை ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்னு நம்ம யாரை கேட்டாலுமே மினிமம் 3 monthsலேருந்து 1 year வரையும் சொல்லுவாங்க. 5 daysல எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸோ இந்த குயிக்காக பண்ணணும் இது பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ இது குயிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஒரு இது இருந்தது. கஸ்டமர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அர்ஜென்ட்டாக கேட்டார் ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து May 1. ஸோ இன்றைக்கி உழைப்பாளி தினம், நம்ம நாள், ஸோ நம்ம மக்களோட நாள். ஸோ அதுக்காக டெடிகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி 5 நாளில் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணல. ஓகேண்ணா, பேட்ச் ஒர்க் தான் பண்ணோம். எல்லாமே பேட்ச் ஒர்க் தான் பண்ணோம். இன்ஜின் ஒர்க்கும் பண்ணோம், இன்டீரியர் ஒர்க் பண்ணோம், எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணோம். என்டையராக இந்த 5 daysல முடித்தோம். டாஸ்க் பிரகாரம் போச்சு. ஒரு அரை நாள் கிட்ட தான் முன்ன பின்ன வந்துருந்துச்சு. அது கூட நைட் 12 o'clock 5th day வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எல்லாமே வந்து லைவில் போனோம், இன்ஸ்டாகிராமில் லைவில் போனோம். என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா சில பேர் வந்து இல்லை சார் நீங்கள் முதல்லேருந்தே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. வண்டி உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போனது வரைக்கும் லைவ்லேயே நமக்கு பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஷா கஸ்டம் பெயிண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கார் எந்த கண்டிஷனில் வந்துச்சு ஒரு நாளும் அப்டேட் வந்து அவர் பேஜில் வந்து கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் இப்போ வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே நம்ம காமிச்சிருவோமா? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து பேட்ச் ஒர்க் இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே வந்து சொட்டை இருந்தது. நிறைய டோர்ஸ் இல்லை, டோர் இடத்துலலாம் நிறைய சாப்பிட்டு இருந்தது. வீல் ஆர்ச்செலாம் வந்து என்டையராக வீல் ஆர்ச்செலாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து ரஸ்ட்டு இருந்தது. டோர் கார்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டு இருந்தது. நிறைய இடத்துல ரஸ்ட் இருந்தது. அந்த பிஃபோர் வீடியோவில் இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரஸ்ட் இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியாக இருந்தது ரஸ்ட்டு. டிக்கிலாம் பார்த்தீங்கன்னா கால் வச்சுன்னா அப்படியே உள்ளே போகிற அளவு இருந்துச்சு. இங்கேயும் வந்து நம்ம கால் வச்சா உள்ளே போகிற அளவுக்கு இருந்தது. ஸோ என்டையராக நம்ம திருப்பியும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வேற பீஸ் போட்டோமே தவிர அதுக்கு மேலே பீஸ் போட்டு எதுவுமே பண்ணல. ஓகே எல்லாமே புதுசாக ஆமாம் பீஸே மாற்றியாச்சு. திருப்பியும் இது வந்து ரஸ்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அண்டர் சேஸ் கோட்டிங் அடிச்சாச்சு, உள்ளியும் அண்டர் சேஸ் கோட்டிங் அடிச்சாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 5 yearsக்கு எதுவும் வராது. இந்த 5 daysல பண்ணோமே ஏதோ ஒரு எமர்ஜென்சி பண்ணும் அப்படி கிடையாது. ப்ராப்பராக பண்ணோம். அந்த 5 days வந்து ப்ராப்பராக பண்ணோம். நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணாங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. பட் ப்ராப்பராக பண்ணோம் 5 daysம். ஆனால் இப்போது இது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அதில் என்னென்ன ரன் பண்ணியிருக்கோம்? மெக்கானிக்கல் வந்து எலக்ட்ரிக்கில் வந்து மிஸ் ஃபயரிங் இருந்தது. வண்டி வந்து மிஸ் ஃபயரிங் இருந்தது. மெட்ராஸ்லேருந்து ஓட்டிட்டு தான் வந்தேன். நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கிட்டு சிங்கிள் ஓனர். ஸோ ஓட்டவே முடியல. வண்டி ரொம்ப பொதன்னு போயிட்டு இருந்துச்சு. மிஸ் ஃபயரிங் இருந்துச்சு. அதெல்லாம் எலக்ட்ரிக் கம்ப்ளைண்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ணோம். ஓகேண்ணா. இப்போ ஸ்டார்ட் பண்ணி வேணால் காட்டுறேன். இது பெட்ரோல் இன்ஜினோட அவ்வளோதான். ஆஃப் கிளிக் கூட கிடையாது. ஆஃப் கிளிக்லேயே வந்துச்சு. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மொத்தமே சால்வ் ஆச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து அப்படியே ரஸ்ட் ஃபார்மேஷன் இருந்தது. இந்த பீஸ்லாம் வந்து டோட்டலாகவே அவுட்டு. வீடியோவில் காட்டினேன். அதெல்லாம் வந்து அப்படியே கை வச்சு அப்படியே பல்லுமே தெரிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு இருந்தது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த மோட்டர்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணி நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயத்த. ஓகேண்ணா. இப்போது ஆக்சுவலாக வண்டி ஓனரே பார்த்தாலும் வண்டி எனக்கு கொடுத்துருன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது. வண்டி வந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம காரை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேரேஜை சுற்றி வந்துடலாமா? ஓகே சுற்றி பார்த்தோம். ஸோ கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்குது. காண்டஸாவே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 காண்டஸாக இருக்குது. ஒர்க் போயிட்டுருக்கு. 2 அம்பாசிடர், ஒன்று வந்து மார்க் 1 ரெடி ஆகிட்டுருது, ஒன்று வந்து லேட்டஸ்ட் ரெடி ஆகிட்டுருது, ஒரு ப்ரீமியர் பத்மினி ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேண்ணா. ஆனால் இது BMW அலாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், இது வந்து BMW அலாய் வந்து காண்டஸாக வந்து BMW அலாய் வந்து டைரக்ட் ஃபிட். எந்த ஸ்பேஸர் எதுவுமே தேவையில்லை. ஓகேண்ணா. 15 inches to 17 inches வரைக்கும். ஆனால் 15 inches போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆப்டாக இருக்கும், டேரெக்டாக ஃபிட் ஆகும். பார்க்கவும் லுக் வைஸில் அழகாக இருக்கும் அது. சரிங்கண்ணா. ஸோ இது வந்து ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்டிங். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்டிங்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இது மாதிரி தோல் உரிச்சிருவோம். என்டையராக தோல் உரிக்கும் போது இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து
ரஸ்ட் ஃபார்மேஷன் இப்போ தான் ஆக போகுது. ஸோ இது மாதிரி ஹோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிற இடம். ஸோ இப்பயே தெரியுதுனால நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து பிளாக் பண்ண முடியும். அதனால் ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்டிங்கும் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், 3 months ப்ராசஸ். பட் பென்ஸ் வந்து அது மாதிரி வந்து ஸ்ட்ரிப் டவுன் பண்ணல, நம்ம மேலேருந்து தான் ஒர்க் பண்ணோம். மேலேருந்துனா பேட்ச் போட்டோம். இது ஒரு பேட்ச் ஓகேங்களா. இது மாதிரி கட் பண்ணிட்டு இங்கே சாப்பிட்டுச்சுன்னா இவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டு வேறு பீஸ் போட்டுருவோம். ஓகே பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வண்டியில் பேட்ச் ஒர்க் பண்ணாலும் மினிமம் 1.5 மாதம் 2 மாதம் எடுத்துப்பாங்க. நம்ம வந்து 5 days பண்ணோம். ஓகேண்ணா. அதான் எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்தியாவில் பண்ணல. இல்லை, யாருமே பண்ணது கிடையாது. இனியும் பண்ணவும் வாய்ப்பு இல்லைண்ணா. ஏன்னா இவ்வளோ நீங்கள் பண்ணாதான் கஸ்டமருக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம். நம்மளே பார்த்தீங்கன்னா 3 months 4 months கஸ்டமரே வந்து சில டைமில் வந்து வெறுத்துறாங்க. நடா வண்டி போய் ரெடி பண்ணி விட்டோம், 3 மாதம் ஆயிடுச்சு 4 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது. ஓகே. ஸோ அது உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயே வந்து நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா இருக்குண்ணா. நல்லா சூப்பராக இருக்குது காரு. ஆனால் இப்போது இந்த மாதிரி இதில் என்னென்ன ஸ்பெஷல்? ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறாங்களே காசு. இப்போ இந்த மாதிரி விண்டேஜ் காசாக எடுத்து இந்த கஸ்டமரும் அப்படிதான் அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் விற்றுட்டாரு. திருப்பியும் பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறம் வாங்கி அதே கிஃப்ட் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினு. வண்டியும் அப்படி தான் பண்ணுற கஸ்டமர் வந்து அவங்க அப்பா வண்டி வச்சதுனால அதே மாதிரி வண்டி வேணும்னு சொல்லிட்டு சென்னையில் தேடி கண்டுபிடிச்சி இது எடுத்தோம். இது சிங்கிள் ஓனர். கஸ்டமர் கொடுக்கும்போதே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக கொடுத்தாரு. வண்டியை வச்சு நீங்களும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ இந்த வண்டி வந்து அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. ஓகேண்ணா. ஆனால் இப்போது எப்படிண்ணா இது பாசிபிள் ஆச்சு? இவ்வளோ 5 நாளுக்குள்ளே ஒரு பண்ணோம் அப்படின்னா 5 நாளுக்குள்ளே எப்படி பாசிபிலிட்டி ஆச்சுன்னா டீம் ஒர்க் தான். என்னோட டீம் இதுதான் என்னோட ஃபுல் டீமு. ஸோ இவர் வந்து முனீஃப் பெயிண்டர். ஸோ அந்த 3 பேரும் பெயிண்டர். அப்புறம் டிங்கர் 2 பேர். அவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எல்லாமே அவர் பண்ணுவார். ஃபிட்டர் ஒருத்தர் இருக்கார், எங்க தீபக். ஸோ அவர் வந்து ஃபிட்டரு. ஸோ என்டையர் டீம்னால தான் இது வந்து பாசிபிலிட்டி ஆயிடுச்சு. சரி. டீம் இல்லைன்னா பாசிபிள் சொல்லவே முடியாது, பண்ணவே முடியாது. ஸோ கார் வந்து 5 daysக்குள்ளே ரெஸ்டோர் ஆயிருக்குன்னு ஷா நான் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த காரில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் கிட்ட நம்ம வந்து பேசுவோம். ஸோ இவங்க தான் எங்களோட டெக்னீஷியன் டீம். ஸோ இவர் வந்து முனீஃப் பெயிண்டர், அவர் முன்னாபாய். இவர் ஒரு ஜூனியர் பெயிண்டர், அவர் ஒரு ரொம்ப பெரிய ஜூனியர் பெயிண்டர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்படி பண்ணீங்க அந்த 5 நாளில்? எப்படி பண்ண முடிஞ்சது உங்களால்? டே 1 night ஒர்க் பண்ணதுனால முடிஞ்சதுன்னா அன்னதர் வந்து வேலை வந்து அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இருந்தாலும் மேபி எவ்வளோ மேஜராக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி இது பண்ணது. ஸோ அதனால் ஒர்க்கு எல்லாம் வந்துருக்கு. என்னென்ன சேலஞ்செல்லாம் இருந்தது ப்ரோ? இந்த மெயினாக 5 daysன்றதுனால கொஞ்சம் சேலஞ்சாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அதனுடைய இதனால மேபி அந்தளவுக்கு ஒர்க் இருந்ததுனால ஒரு 5 நாளில் முடிக்க வேண்டியதாக இருந்ததுனால நீங்கள் வண்டி எடுக்கும்போது ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்தது. அப்போ நீங்கள் நினச்சிங்களா 5 நாளில் முடியும்னு நினச்சிங்களா? முடியும்ன்றது நினைக்கிறது இல்லை எப்போவுமே. முடியுன்ற ஒரு இதனால முடிஞ்சிச்சு. ஸோ முடியாதுன்னு நினச்சி எடுத்துருந்தா அது முடிஞ்சிருக்காது. ஓகே. முடியுன்ற ஒரு இதனால தான் முடிஞ்சது. சரிங்க ப்ரோ. ஸோ அது இல்லாமல் கான்டெஸ்ஸா பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம ஒரு கார் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி 80% ஒர்க்கோட காமிச்சிருந்தோம். இன்னொன்று வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடித்து பெயிண்டிங்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மேலே சும்மா கை வச்சு பாருங்க, அந்த ஸ்மூத்னஸ் இப்பயே ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ என்டையராக இது மாதிரி பண்ணுறதுனால இப்போ அண்டர்சேஸ் கோட்டிங் முடிச்சாச்சு. அண்டர்சேஸ் கோட்டிங் அங்கே முடிக்கிறது விட்டு இங்கேயும் உள்ளேயும் நம்ம அடித்தாச்சு. ஸோ கீழேயும் ரஸ்ட் வர ஃபார்மேஷன் ஆக வாய்ப்பு கிடையாது. தண்ணி உள்ளே ஊறிச்சுன்னா உள்ளேயும் வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ இன்ஜின்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரிப் டவுன் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி கலர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃப்பும் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் வந்து டைம் கன்சியூம். கண்டிப்பாக இது கொடுத்துட்டு 5 நாளில் பண்ண சொல்லாதீங்க, பாசிபிலிட்டி கிடையாது. இதெல்லாம் வந்து 3 months ப்ளஸ் தான் ஆகும். ஸோ சஸ்பென்ஷன்லாம் சொல்லவே வேணாம். சரிங்கண்ணா, இப்போ அடுத்த கான்டெஸ்ஸை முடியும் போது சொல்லுங்கள், நம்ம திரும்ப. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ கான்டெஸ்ஸால இருந்து நிறையா கார்ஸ், ஒரு கான்டெஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரி கார்ஸ் மட்டும் கிடையாது, புல்லட்டும் அண்ணன் ஃபுல்லாக ரெடி பண்ணுறாரு. டீசல் புல்லட்டில் இருந்து விண்டேஜ் புல்லட்டில் இருந்து. ஸோ இந்த ரெட் கலர் புல்லட்டை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு 60,000 பட்ஜெட்டில் இன்ஜின் ஒர்க் மட்டும் பண்ணலையா, இன்ஜின் ஒர்க் நல்லா இருந்தது, இன்ஜின் நல்லா இருக்குன்னு மற்றது எல்லாமே பெயிண்டிங்லேருந்து நிக்கல் குரோம்லேருந்து எல்லாமே ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க 60 ரூபா பட்ஜெட்டில். இது 1980s வந்த புல்லட்டு. பிரேக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். ஸோ கார்ஸும் ரெடி பண்ணுறாரு, புல்லட்ஸும் ஃபுல்லாக ரெடி பண்ணுறாரு, பைக்ஸும் எல்லாமே ரெடி பண்ணுறாரு. அண்ணா ஸோ ஃபைனல் அண்ணா, ஸோ ரொம்ப செம்ம விஷயம்ண்ணா இந்த மாதிரி ரெடி பண்ணுறது. இந்த மாதிரி குயிக்காக ரெடி பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு கூட எங்களுக்கும் வந்து குயிக்காக ரெடி பண்ணணும் தான். அதுக்காக தான் ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் எரர் மாதிரி ரன் பண்ணோம். இதுலேயும் கொஞ்சம்
பார்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் வந்து ஒரு சாட்டர்டே வந்து சென்னைக்கு பார்ட்ஸுக்குன்னு போனேன். காலையிலேருந்து நைட் ஆகிடுச்சு, அப்பயும் பார்ட்ஸ் கிடைக்கல இந்த பென்ஸுக்கு. ஓகே ஓகே. ஸோ பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ண முடிஞ்சால் எங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் வர வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து லேட்டஸ்ட் வண்டிக்கெலாம் வந்து தனியாக ஒரு கேரேஜ் ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து காட்பாடியில் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் எல்லா வண்டியும் அங்கே போயிடுச்சு. விண்டேஜ் வெஹிக்கிள் மட்டும் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு கான்செப்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் இப்போ இந்த காரில் என்ன இம்பாலா காருக்கு சொன்னீங்க, சஸ்பென்ஷன் ஸ்பெஷல், வண்டி லென்த்து, டிக்கிலே ஒரு ஆள் படுக்கலாம். இந்த காரில் என்ன ஸ்பெஷல்? இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் சஸ்பென்ஷன். பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அன்லிமிட்டெட் சஸ்பென்ஷன் இருக்கும். ஓகேண்ணா. பவர்ஃபுல்லாக இருக்கும். கம்ஃபர்ட் வந்து இது வந்து ஓனர்ஸ் வெஹிக்கிள் பண்ணுங்க. டிரைவர் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஓனருக்கு வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். சஸ்பென்ஷனும் அதே தான். ஸோ இதுவும் செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் இப்படி போகும், ரொம்ப மிதங்கிட்டு போகும் வண்டி. வண்டி ஓட்டெல்லாம் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஒரு ரிவர்ஸ் கியரு. ஸோ அதுக்கே வந்து நம்மளால ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஸோ ஆனால் இப்போ நம்மளது ஷாப்பில் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்களா? பெயிண்டிங் வந்து பெயிண்டிங் டிங்கரிங்க்கு ட்ரைனிங்கும் தரும். யாராவது ஃபர்தர் பாடி ஷாப் வைக்கணும், ஒரு கார் பெயிண்டர் இல்லாட்டி பைக் பெயிண்டர் ஆகணும்னா அது உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஓகே ஓகேண்ணா. ஸோ சில பேர் வந்து ட்ரைனிங்காக என்னால் செலவு பண்ண முடியாதுன்னா வேலைக்கும் எடுத்துக்கும், வேலை எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். சரி. ஸோ டீம் கிரியேஷன் வாங்க, நாங்கள் ஃபர்தராக பில்ட் பண்ணிருக்கோம். டீமை வந்து பில்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா வந்து நம்மளும் கேரேஜ் இன்னும் நிறைய லைனப்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டீமும் பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இவங்கலாம் சீனியர்ஸு, இவங்ககிட்ட ஜூனியர்ஸாக ஒர்க் பண்ணும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் டிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு ஜூனியராக ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெயிண்டர் வெல்டிங்கும் பண்ணுவார், டிங்கரிங் ஒர்க்கும் பண்ணுவார், பெயிண்டிங்கும் பண்ணுவார், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் மாட்டுவார். ஸோ மல்டி டேலண்டடாக இருக்கும்போது ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ண முடியும். சரிங்கண்ணா, கண்டிப்பாக. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டர்னா வெறும் பெயிண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க, பட்டி பார்க்க தெரியாதுன்னுவாங்க, நான் பெயிண்ட்டு தான் அடிப்பேன் அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. இங்கே இருக்கும்போது இங்கே எல்லாமே மல்டி டேலண்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஓகேண்ணா. ஏன்னா லேட்டஸ்ட் கார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ டிங்கர் அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருது. பட் இந்த மாதிரி விண்டேஜ் கார்னா நிறைய டைம் எடுக்கும், யாரும் அதிகமாக பண்ணுறது கிடையாது. அது நீங்கள் எடுத்து இவ்வளோ குயிக்காக பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு கேரேஜ் வச்சிருக்கவங்களே எல்லாருமே பிரமிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதனால தான் லைவ் வீடியோ போட்டு நம்ம, ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை ஃபேக் 5 நாளில் பண்ண முடியாது அப்படின்னா லைவ் ஒரு வீடியோ விஷயமும் வந்து ரன்னிங் போர்டெலாம் வந்து கட் பண்ணி காட்டணும். நம்ம எவ்வளோ பள்ளம் ஆகிட்டு இருக்குது, அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ நான் ஸ்டாப்பாக ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் 16 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணதுனால தான் அது பண்ண முடிஞ்சுது. ஓகே ஓகேண்ணா. ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து ஷா கஸ்டம் பெயிண்டோட அண்ணனோட வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கான்டெஸா, அம்பாசிடரு, அப்புறம் வந்து மாருதி 800 டால்ஃபின் ஒரு வண்டி பண்ணுவேன். ஸோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் காசாக ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து பெயிண்டிங், டிங்கரிங், ஸோ இந்த மாதிரி கார் ரிலேட்டடாக ஒர்க் வந்து கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அண்ணன்கிட்ட ஜாயின் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கோர்ஸ் மாதிரி எடுத்து நீங்கள் வேலை கற்றுக்கணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் அண்ணனோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காரை எந்த கண்டிஷனில் வந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன கார்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குமோ அண்ணன் பேஜில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. வேறு ஏதாச்சும் நான் கேட்கல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.